ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கோழிங்களுக்கு வேக்சின் போட்டால் சாகுமா? கண்டிப்பாக. அதாவது வேக்சின் கூட எவ்வளோ போடணும், எந்த வயசில் போடணும்னு ஒன்று இருக்குது. அதை தெரியாமல் தயவு செஞ்சு யாரும் போட்டுறாதீங்க. அதை முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எந்த வயசில் போடணும், எவ்வளோ போடணும், எந்த டைமில் போடணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நடந்த விஷயம் முழுக்க நான் அனுபவிச்சது. சரிங்களா? நான் அனுபவித்து என் அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கோழி வளர்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு இழப்பும் சந்தித்தது கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டது கிடையாது. எந்த ஒரு வேக்சினும் மெயினாக கொடுத்தது கிடையாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய ரெண்டே விஷயந்தான். என்னென்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டி குடல் புழு நீக்கம் பண்ணுவோம். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி லிவர் டானிக் தருவோம். இதை தாண்டி கம்பு, வாரத்துக்கு ஒரு வாட்டி சாதம், நம்ம நார்மல் தீனி தான். அவங்களே மேய்ஞ்சிட்டு வருவாங்க, ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. நமக்கு இழப்புன்னு பார்த்தா கோழி குஞ்சு பொரித்து அந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான். அதில் நிறைய கோழி குஞ்சுங்க இறந்துரும். அதை தாண்டி வரது எதுவுமே நின்றோம் நம்ம கைக்கு. அந்த இறப்பை தடுக்க என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் யூடியூப், இன்டர்நெட் இது எல்லாத்தையும் தேடும் போது எனக்கு கிடைச்ச பதிவு இது தான். குஞ்சு பொரித்து 5லேருந்து 7வது நாளுக்குள்ளே ஒரு வேக்சின் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 21வது நாள் ஒரு வேக்சின். அதுக்கப்புறம் 75வது நாள். சரி, தீவனம் என்ன கொடுக்கலான்னா, குஞ்சுகளுக்கு கம்பெனி தீவனம் ஸ்டார்டர் சொல்லிட்டு அதை கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். அதே மாதிரி வீட்டில் பெரிய கோழிங்களுக்கு வேக்சின் போடாமல் இருந்தால் அதுக்கும் கண்ணில் ஒரு சொட்டு போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. அதுபடியே ஃபாலோ பண்ணி நம்மளும் போட்டு ஆரம்பித்தோம். எல்லா கோழிகளுக்கும் சும்மா சொல்லக்கூடாது. வேக்சின் போட்டதுக்கப்புறம் கோழி குஞ்சுங்க நல்லா ஆக்டிவாக இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே. அவ்வளோ ஆக்டிவாக நல்லா இருந்தது. பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, பெரிய கோழிங்களுக்கு போட்டோம்ல, பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சது. மருந்து போட்ட கரெக்டாக 8வது நாள், இதோ வீடியோவில் விளையாட்டுருக்காங்கல்ல, இவங்க தான் காலையில் கூண்டை திறந்தா இறந்து கிடந்தாங்க. இது வரைக்கும் நம்ம கூண்டில் இந்த மாதிரி எந்த ஒரு கோழியும் இறந்தது கிடையாது. அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ எடுக்கல, ஃபோட்டோஸ் மட்டும்தான். அப்புறம் நல்லா ஒத்து கவனித்தோம். அப்போ பார்த்தா மோஷன் போகிற இடத்துல பிளட்டு லீக் ஆகிருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இது வேறு கன்னி பொட்டை. இவங்க முட்டை இடத்துக்கு சில பொட்டைங்கள் எல்லாத்துக்கும் நடக்காது, 100ல் 1 முட்டை இடுறப்போ அது முட்டை வெளியே வராமல் உடஞ்சி இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னு நினச்சி தான் நான் சரின்னு எடுத்து பொச்சாச்சு. மற்ற கோழிகளையும் பார்த்தா நல்லா ஆக்டிவாக தான் இருந்தது. அப்புறம் அவங்க இறந்த இடத்த க்ளீனாக டெட்டாயில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு, அந்த கூண்டில் எந்த கோழியும் அடைக்கலை. மற்ற கூண்டிலலாம் கோழி அடைச்சிட்டு எப்பவும் மாதிரி நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. திரிசலில் நல்லா சாப்பிட்டாங்க. முடிஞ்சது. நைட்டு போய் அடைஞ்சிட்டாங்க. சரியா? நைட்டு போய் அடைஞ்சாச்சு. காலைல கூண்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னென்னா, இன்னும் 2 கோழி இறந்து கிடக்கு. அதை பார்க்கும்போது அப்போ தான் யோசிக்க தோணுச்சு, இன்னும் எதனால் இது அப்படின்னு. இந்த மாதிரி கோழிகள் எப்போ இறக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஆல்ரெடி சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழையில் நல்லா நனைஞ்சிரும் கோழி. நனைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நல்லா தீனி சாப்பிடும், நல்லா இருக்கும். திருப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா கை கால் வலிச்சிக்கின்னு துடிச்சு இறந்துடும். ஸோ அதுக்கும் வாய்ப்பில்லை என் கோழிகள் இறக்க. ஏன்னாக்கா மழையும் கிடையாது, நாங்கள் மழையில் நனைய வச்சதும் கிடையாது. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கோழியும் வளர்க்குறோம். ஆனால் பெருவடை, சிறுவடை எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அது அந்த எந்தெந்த கோழிக்கு அந்தந்த கண்ணில் ஒவ்வொரு சொட்டு மருந்து விட்டணும் லசோட்டா, அது எல்லாமே இறந்துடுச்சு. அப்போ தான் உடனே பார்த்தேன். குஞ்சு கோழியாக கூட, அதாவது கோழி குஞ்சுங்களோட தாய் அடை வச்சுருந்தோம்ல, அது மூஞ்சி போய் பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக வீங்கிட்டு கண்ணுக்கு நல்லா அப்படியே ஒரு மாதிரி செவந்த கலரில் ஆயிடுச்சு.
உடனே என்ன பண்ணேன், இனிமேல் தாமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிரோபின் டேப்லெட் ஒன்று, ஒரு 250 mg அமாக்சின் ரெண்டுத்தையும் போட்டோம். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் டெய்லி நைட் ஆனால் ஒரு பாதி டேப்லெட் கொடுத்துருவோம். கோழி பரவாயில்ல, ரிகவர் ஆகி வந்துடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த இழப்புகளுக்கு காரணம் லசோட்டா. நிறைய பேர் மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி வரும், குஞ்சுங்களுக்கு போட்டோம் அது எதுவுமே ஆகலை, பெரிய கோழிகளுக்கு மட்டும் ஏன் இந்த பாதிப்பு அப்படின்னு. அதாவது கோழி குஞ்சு பொரித்து 5லேருந்து 7வது நாளுக்குள்ளே அந்த லொசோட்டா கண்ணில் ஒரு சொட்டு விடுறோம். அதுக்கு நடுவில் நம்ம அதுக்கு எந்த ஒரு மாத்திரை மருந்தும் கொடுத்துருக்க மாட்டோம், அதுக்கு பெருசாக தீவனமும் எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். அது வெளி மேய்ச்சல்லையும் இருக்காது, அது பாடி அதை ஏற்றுக்கும். ஆனால் பெரிய கோழிகளுக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வெளியே திரிசலில் மேய்ஞ்சிட்ருக்கங்க, அதை எதுவும் சாப்பிடும், அதுவும் இல்லாமல் தண்ணிங்களை ஜில்லுனுக்கிற தண்ணியை குடிக்கும், அதுவும் இல்லாமல் உடம்புல ஏதோ ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போட்டுங்க, ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கும் பாடிக்குள்ளே. அதுவும் இல்லாமல் அந்த பெரிய கோழிங்களுக்கு நம்ம எந்த ஒரு வேக்சினும் எதுவும் போட்டுடலாமல் தான் நம்ம வளர்த்துருப்போம். அந்த டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு ஒரு சொட்டு மருந்து விட்றோன்னு விட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது இறப்பில் தான் எடுத்துகிட்டு போய் விடும். ஏன்னா அவங்க பாடி அதை ஏற்றுக்காது. அந்த ஒரு சின்ன சளியோ ஏதோ ஒன்று இருக்கும், அது பெருசாக்கி அது இறப்புக்கு காரணமாகிடும். இது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த கோழி குஞ்சு இது இப்போ இறந்ததில்ல அந்த சேவல். இது எங்கள் வீட்டிலே புரிஞ்சு எங்கள் வீட்டிலே பெருசாகி அதை இப்போ களத்துக்கு எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்தமாரி ஒரு நிகழ்வு எனக்கு நிகழ்ந்துச்சு. அந்த சேவல் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இதுக்கு அடுத்தது ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்கள். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல தான் திருச்செடியில் மேய்ஞ்சிட்ருக்கோம். கடைசியில் அவங்கள அங்கேயே புதைச்சிட்டோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கும் இல்லை தெரியாதவங்களுக்கும் கோழி வச்சிட்ருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயத்த. அதேமாரி தெரிஞ்சவங்களாக இருந்தாக்கா என் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்களோட கேள்விகள் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.